இந்த ஆளுநர் உரையிலே எதிர்வரும் ஆண்டில் ஆளும் அரசு என்னென்ன நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்க உள்ளது என்பதற்கான கொள்கைகளை சுருக்கமாக கூறுவதுதான் மரபு. ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் உரையும் போன ஆண்டு போலவே எந்தவிதமான குறிப்பும் இல்லை, இந்த அரசின் கொள்கைகளை விளக்கும் உரையாக இல்லை. எனவே இந்த விடியா ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிட்டாது என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த ஆண்டுக்கான ஆளுநர் உரை உள்ளது. எந்த விதமான புதிய மக்கள் நல திட்டங்களையும் அறிவிக்காத இந்த அரசு பசுப்பு வார்த்தை ஜாலங்களை வாரி இறைத்திருக்கின்றது. இந்த மேதக ஆளுநர் உரையில் எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் துவங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை, முடிக்கப்பட்ட திட்டங்கள் ரிப்பன் வெட்டி திறந்துவிட்டு தங்கள் முதுகை தாங்களே தட்டிக் கொள்வது மட்டுமல்லாமல் ஆளுநரை கொண்டும் தடவி கொடுக்க செய்தது வெட்கக்கேடானதாகும். சுருக்கமாக விடியா திமுக அரசு தயாரித்துள்ள 2024 ஆண்டு ஆளுநர் உரை உப்பு சப்பில்லாத உரை, ஊசி போன உணவு பண்டம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். கேளுங்க. ஆளுநர் 4 வார்த்தைகளை பேசிட்டு போனேன்னு சொல்றீங்க. ஆளுநர் ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதம் வெளியிருப்பதாக தெரிவித்தார் சபாநாயகர். இதில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு மேதகு ஆளுநர் உரை துவங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை சபாநாயகர் நிறைவேற்றாத காரணத்தினால் தன் உரை படிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் இறுதியில் தேசிய கீதம் இது அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனைகள். கடந்த ஆளுநர் உரையின் போதும் அவர் பாதியிலே பிரிச்சு போயிட்டாரு. இந்த உரையின போய் ஒரு பொதுப்போக்கு இருந்துட்டு இது இந்த அரசையும் மேதக ஆளுநர் தான் கேட்கணும். எதிர்கட்சி சரிங்களா? ஆளுநருக்கு என்ன பிரச்சனை, இது அரசுக்கு என்ன பிரச்சனை, சபாநாயகருக்கு என்ன பிரச்சனை என்பதை அவளிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு. சரி, இத்தனை வருஷமா நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க. சரி, இத்தனை வருஷமா மரபு என்னன்னா நம்ம தமிழ்தாய் வாழ்த்து ஆரம்பத்திலையும் கடைசியில தான் நாட்டு பண்ணை இசைக்கிறது வழக்கம். இப்ப இது புது மரபா இல்லையா சார்? அதுக்கு தான் நான் சொன்னேன், இது ஆளுநருக்கும் அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனை. இது அவரிடத்தில் கேட்டா தான் அதுக்கு விடிய காலம் பிறக்கும். சரி, இப்ப ஆளுநர் இந்த மரபை மாத்த ட்ரை பண்றாரா? சரி, இந்த மரபை மாத்த நான் சொல்றேனே, மரபை மாற்றுகிறார்களா, மரபை கடைபிடிக்கிறார்களா என்பதை அவரிடத்தில் கேட்டதான் தெரியும். ஏனென்றால் நம்முடைய சபாநாயகர்கள் பல மரபுகளை கடைபிடிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் கேட்கறீங்க ரைட்டு தான். சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர் இருக்கிறார். இது மரபு தானே? அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மரபை நாங்க பல முறை கோடிட்டு காட்டினேன். இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய மூத்த தலைவர்கள், மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை தலைவர்களை சந்தித்து இருக்கின்ற நிலைமை எடுத்துச் சொல்லுவோம். தொடர்ந்து சட்டப்பேரவையில் மரபை காக்க வேண்டும். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன். துணைத் தலைவராக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருமுறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு உதயகுமார் அவர்களை. அது குறித்து பல முறை சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சட்டப்பேரவை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த திரு உதயகுமார் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு தேவையான இருக்கையை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம். அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறார். இனியும் அந்த காரணத்தை சொல்ல மாட்டார். ஏன்னா மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரே தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவோம். அப்படி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
சபாநாயகர் வந்து அவைக்குள்ளேயே வந்து சாவர்கர் மற்றும் கோட்சே வழிவந்தவர் தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி அதாவது அவை மரபு என்று இருக்கின்றது. சட்டப்பேரவைத் தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது. சட்டமன்ற பேரவைத் தலைவரே ஒருதலைபட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும். ஏனென்றால் அரசியல் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு செயல்படுவதுதான் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.